குழந்தையே, இந்த சாய் என்றுமே உங்களுடன் உள்ளேன் என்பதை எந்த நாளும் மறவாதீர்கள். என்றுமே உங்களை கண்ணின் இமையாக இருந்து காப்பாற்றுவேன். உங்களை விட்டு நான் என்றுமே விலகியதும் இல்லை, உங்களை கைவிட்டதும் இல்லை. என்னையே நம்பி வாழும் எனது பக்தனுக்காக எனது இன்னுயிரை தருவான் என்ற சாய். இது எமது சத்திய வாக்காகும். அதுதான் உண்மையும் கூட. ஏனென்றால் நான் எப்பொழுதும் என்னுடைய பக்தரை தனியாக விடுவதும் இல்லை, யோசிக்க வைப்பதும் இல்லை. வருவது எதுவாக இருந்தாலும் வரட்டும், அதை நீ விட்டுவிடாதே. வெவ்வேறு காரணங்களுக்காக வெவ்வேறு தேவதைகள் பின்னால் ஓடுவதையும் வெவ்வேறு கோயில்களுக்கு அலைவதையும் விடுத்து பாபா ஒருவரையே உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். ஒரு கேள்வி. சில வருடங்களாக நான் பாபாவையே வணங்கி பாபாவின் பாதங்களையே தியானித்து வருகிறேன். சமீபத்தில் வேறு ஒரு தெய்வத்தை, குருவை தரிசிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அதில் இருந்த அந்த குருவின் திருவடிகளையே பரவசத்துடன் நான் தியானிக்க துவங்கி விட்டதை உணர்கிறேன். என்னுடைய கேள்வி இதுதான்: நான் என்னுடைய நம்பிக்கையை மாற்றிக் கொண்டிருக்கிறேனா? இதற்கு பதில், வெவ்வேறு தெய்வங்களும் ஆன்மீக குருக்களும் மரியாதை செலுத்துவது என்பது நல்லது. ஆனால் எல்லா ஞானிகளும் கூறியுள்ளபடி நம்பிக்கை என்பது இறுதியில் ஒன்றின் மீதுதான் இருக்க வேண்டும். ஆன்மீக வளர்ச்சி பயணத்தில் ஒருவர் தம் குருவை தனக்குள்ளேயே தேட வேண்டும். பாபா நமக்குள் உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டு விட்டால் வேறெங்கு செல்வது என்ற கேள்வியே ஏன் எழப்போகிறது? உங்கள் நம்பிக்கை பாதிக்கப்படவில்லை. உங்களுக்கு எது மிகவும் சிறந்தது என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளும் வகையில் நம்பிக்கையின் வெவ்வேறு அம்சங்கள் தான் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பாபாவின் திருவாய் மொழியை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வருவது வரட்டும், விட்டு விடாதே. என்னையே உறுதியாக பற்றி கொண்டு எப்போதும் நிதானத்துடனும் சதா காலமும் என்னும் ஒன்றும் இருப்பார். அதுதான் உனக்கு நல்லதும் கூட. உன் பக்தன் நல்லவனோ கெட்டவனோ உம்மை நம்பி வாழும் அனுதினமும் தொழுதிடும் எமக்கு வரங்கள் தந்தால்தான் என்ன என்று நீ கேட்கிறாய். யாவரும் கைவிட்ட பின்னே அப்பா உம்மைதானே சரணம் அடைந்தேன், என் பாவங்களை மன்னித்து சாய்தேவா காப்பாற்றுவீர் என்று புலம்புகிறாய். இந்த புலம்புகள் அனைத்தும் வேண்டாம். ஒன்று, என்னிடம் நீ சரணடைத்து விடு. மற்றொன்று, நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்திரு. என் பெயரை எப்போதும் சொல்கிறவர்கள் என்னையே அனைத்திற்குமாக நம்புகிறோம் என்று சொல்வார்கள். என் வார்த்தையின் மீது முழு நம்பிக்கை வைத்து காத்திருப்பார்கள். இந்த உலகமும் அதனுடைய ஆசை வலைகளால் உண்டான அனைத்தும் அழிந்துவிடும். ஆனால் என் மீது வைத்த நம்பிக்கை மட்டும் அழியாது. என் மீது எந்த பக்தனுக்கும் முழு பக்தி ஏற்படுகிறதோ அவனது கேடுகளும் அபாயங்களும் துடைக்கப்படுகின்றன. யார் என்னை பெரிதும் நேசிக்கிறாரோ அவருடைய பார்வையில் நான் அகண்டமாக இடைவிடாது இருக்கின்றேன். நான் இல்லாது அவருக்கு இவ்வுலகம் அனைத்தும் சூனியமாக தெரியும்.
அவருடைய வாயில் இருந்து என்னுடைய பெருமை மட்டுமே வெளிவரும். அப்படி என்னை வழிபடும் போது உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்த விதமான அஸ்திரமும் உன்னை நெருங்காது. உன்னிடம் உள்ள இறைவன் சாய் மிக பெரியவன். நீதிபதியான அவன் உன் மனதை தினந்தோறும் படித்துக் கொண்டிருப்பவன். உனது பூர்வ ஜென்ம சாபக்கேடுகள் அனைத்தையும் நான் இப்போது விளக்கி நீ இழந்தது அனைத்தையும் மீண்டு உனக்கு விரைவில் வழங்குவேன். காத்திரு. உன் வாயிற்கதவை தட்ட விரைவில் நான் வருவேன். அப்பா, நான் இருக்கிறேன், கலங்காதே. உன் வாழ்வு என் கையில். வசந்தம் வரும் உன் வாழ்வில். இன்றைக்கு உன்னிடம் பிரிக்காதவை உன் சாயப்பா உன்னிடம் கண்டேன். ஏன் அந்த ஆவேசம்? என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றுதான் உன் சாயப்பாவின் ஆசை. ஆனால் அதில் சின்ன வித்தியாசங்கள். உனக்கு நல்லனவற்றை மட்டுமே வழங்க நான் ஆசைப்படுகிறேன். என் பிள்ளை இன்றைக்கு பிடிவாதம் பிடித்ததற்கு அர்த்தம், வாழ்க்கையில் எனக்கென்று எதுவும் கிடையாதா, என் கனவுகள் நிறைவேறாமல் அப்படியே இருக்கின்றதே என்ற ஆதங்கம்தான். ஏன் எனக்கு மட்டும் இப்படி? என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக அனுபவித்து எனக்கு நேரம் நீங்கள் ஏன் தரவில்லை என்று என் பிள்ளை என்னிடம் ஏங்கும் அளவுக்கு வாழ்க்கையில் கர்மா என் பிள்ளைக்கு நிம்மதியில்லாத சூழ்நிலையை உருவாக்கி விட்டதே என்று என் மனம் வலிக்கிறது. சாயப்பா, உங்களை தானே என் உயிராக நான் கருதுகிறேன். உங்கள் சொல் எனக்கு வேதவாக்கு என்று நினைக்கும் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் இப்படியா செய்வது என்று ஒரு பக்கம் கோபத்துடனும் வருத்தத்துடனும் கண்ணீருடனும் ஏங்கி நிற்கும் உன் நிலையை பார்த்து எனக்கு கண்ணீர் வருகிறது. என் பிள்ளை நீ. மற்றவர்கள் எப்படியும் இருக்கட்டும். நான் என் சாயப்பா பிள்ளையாக அவர் சொன்ன வார்த்தையே உலகம், வேதம். அவர் வழியே எனக்கு வழி என்று வாழும் என் பிள்ளைக்கு நான் வழி காட்டுகிறேன். நீயும் உன் குடும்பமும் என் முழு பொறுப்பு. உன் பிள்ளை உனக்கு புகழும் மகிழ்ச்சியும் ஏற்படும் வண்ணம் சகல வசதிகளுடனும் பண்புடனும் வாழ்வான். அவனை உன் அப்பா நான் வழி நடத்துகின்றேன். நீ என் உயிர் மகள் என்பதை நீ புரிந்து கொள். உனக்கு எப்போதும் பக்கபலமாக உன் அன்பு சாயப்பா நிற்பேன். உனக்கு நிச்சயம் ஜெயம் உண்டாகும். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. நான் உன்னுடன் இருக்கும் போது உனது கவலைகளை எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்த பின்னர் கவலை எதற்கு, பிடிவாதம் எதற்கு? எனது மகிமைகளை கண்டும் ஏன் இந்த ஏக்கம் உனக்கு? என் அன்பு செல்லவே, உன் வாழ்க்கை உன் கையில். உனது தந்தையும் நானே, தாயும் நானே. உன்னை படைத்ததும் நானே, உன்னை சோதிப்பதும் நானே, உன்னை வழி நடத்துவதும் நானே. உனது சோதனைகளை முடித்த பின்னர் நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் தரும் சோதனைகள் தான் நீ படுகின்ற வேதனைகள். வேதனைகள் இன்றுடன் முடிவடைகிறது. இனி வரும் நாட்கள் மகிழ்ச்சி மட்டுமே என் செல்லமே. நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இரு. உனக்கான அனைத்தும் விரைவில் வந்தடையும். உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி விட்டேன். நீ தோள் சாய்க்க உன் தந்தை நான் இருக்க ஏன் உனக்கு இந்த கவலை? என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்காது. வா மகளே, வந்து என் மீது சாய்ந்து கொள். மன சஞ்சலங்களை அகற்றி அமைதி கொள். உன் பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து விட்டது. இனி மகிழ்ச்சியாக மட்டுமே வாழ்வாய். இது உன் அன்பு அப்பாவின் சத்தியமான வாக்காகும். இதில் இருந்து நான் ஒருபோதும் தப்ப மாட்டேன். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும்.
நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதியை இழக்காதே. உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம், தெய்வம் மறப்பதில்லை. ஜன்னலின் அளவை பொறுத்தே காற்று வருகிறது. ஜன்னல்கள் இல்லாத வீடு சுகாதாரத்தை கொடுக்கிறது. அதுபோல் சூழ்நிலைகளை பொறுத்து துன்பம் வருகிறது. அந்த சூழ்நிலைகளை நீக்கிக் கொள்ளும் பொறுப்பு மனிதனுக்கு தான் இருக்கிறது. அனுபவத்தில் பாடம் கற்றுக்கொள்பவன் சாதாரண மனிதன். அடுத்தவரின் அனுபவத்தை பாடமாக எடுத்து தன்னை நெறிப்படுத்திக் கொள்பவன் அறிவாளி. அனுபவத்தில் பாடம் கற்றுக்கொள்பவன் சாதாரண மனிதன். அடுத்தவரின் அனுபவத்தை பாடமாக எடுத்து தன்னை நெறிப்படுத்திக் கொள்பவன் அறிவாளி. மரண வாயில் நின்றால் கூட எதிரி முன் அழாதே. அவனுக்கு தேவை உன் மரணம் அல்ல, உன்ன நிம்மதியின்மைதான். இதையெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவுகளே. இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்வில் அழகிய, நிம்மதியான, மகிழ்ச்சிகரமான, வெற்றியான நிகழ்வு நடக்கப் போகிறது. இதை உன் மனதில் நன்றாக பதித்துக் கொள். யார் உன்னை வெறுத்தார்களோ அவர்கள் உன்னிடம் வரப்போகும் நேரம் இது. ஏனென்றால் இந்த உலகம் என்பது உருண்டை. யார் உன்னை விட்டு சென்றார்களோ அவர் உன்னிடம் என்றாவது ஒரு நாள் வந்துதான் ஆக வேண்டும். நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நேரமும் உனக்கு நல்ல நேரம்தான் என்பதை நீ முதலில் உணர வேண்டும், நம்ப வேண்டும். அப்போதுதான் அது முழுமையாகுமே தவிர நீ நம்பவில்லை என்றால் அது வெறும் வார்த்தைகளாகவே இருக்கும். எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு அர்த்தமும் இல்லாமல் நடக்கப் போவது இல்லை. அதை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு அர்த்தத்துக்காக தான் நடக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் நீங்கள் அனைவரும் பிறப்பதற்கும் ஒரு காரணம் உண்டு. நீங்கள் வேண்டிக் கொள்வது அனைத்தும் என் காதில் கேட்காமல் இருக்கிறது என்று நீங்கள் அனைவரும் என்னை கடிந்து கொள்கிறீர்கள், புரிகிறது? வாழ்க்கை அமைதியானதுதான். உன் மனம் பதற்றமாக இருப்பதற்காக வாழ்க்கை நன்றாக இல்லை என்று கூறுவாயா? இதில் மாற வேண்டியது உன்னுடைய வாழ்க்கையோ உன்னை சுற்றி இருப்பவர்களோ அல்ல, உன்னுடைய பதற்றம் தான். உன்னுடைய பதற்றத்தை மாற்றிக்கொண்டால் மட்டுமே நீ உன் வாழ்க்கையில் தெளிவாக இருக்க முடியும். ஏனென்றால் பதட்டமாக இருக்கும் போது எவனும் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. அப்படி எடுத்தாலும் அந்த முடிவு மிகவும் தவறாகவே இருக்கும். பதட்டமாக இருக்கும் போது ஒருவன் தன் முடிவு எடுக்கிறான் என்றால் அந்த முடிவில் வரக்கூடிய முடிவுகள் ஒரு பக்கத்தில் இருந்து மட்டுமே அவன் யோசித்து பார்ப்பான். இன்னொரு பக்கத்தில் இருந்து யோசிக்க அவனுக்கு அந்த சமயத்தில் தோணாது. ஏனென்றால் அவன் பதட்டமாக இருக்கிறான். நீ இந்த நிலையில் இருப்பதும் உன்னை இப்படி செயல்பட வைப்பதும் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரண காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் இல்லை. எதற்காக நீ இப்படி தேவையில்லாமல் அதிகமாக வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய்? அனுதினமும் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை நான் காத்துக் கொண்டுதான் இருக்கிறேன். அப்படி இருக்கையில் உனக்கு இந்த வருத்தம் தேவையே இல்லை என்றுதான் கூற வேண்டும். உன் பிரச்சனைகளுக்காக உன் வீட்டில் உள்ள அனைவரையும் எதற்காக இப்படி சோதிக்கிறாய்? உன்னுடைய பிரச்சனை என்ன என்பது உன் வீட்டார்களுக்கு தெரியுமா?
தெரியாமல் அவர்கள் எப்படி அந்த விஷயத்திற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள முடியும்? உன்னை எத்தனையோ பேர் வெளியில் மோசமாக பேசி இருக்கலாம். அதே கோபத்தை நீ வீட்டார்களிடம் காண்பித்தால் வீடு நரகமாகிவிடும். வாழ்க்கையில் நீ போகும் பாதை, அவற்றுக்கு தேர்ந்து எடுக்கப்படும் வழிகள், நோக்கம், அந்த பயணத்தின் முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. நீங்கள் அனைவரும் என் விருப்பப்படியே அந்தந்த நிலையில் இருக்கிறீர்கள். நான் நிலைத்தால் ஆண்டியை அரசனாக்குவேன், அரசனை ஆண்டி ஆக்குவேன். என்னை நம்பியுள்ள பக்தனுக்கு அவன் என்ன கேட்டாலும் தருவேன். அதற்கு முன் நான் அவன் அதீத சக்தியை தக்க வைத்துக் கொண்டு பத்திரமாக இவ்வுலகில் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துவானா மாட்டானா என்பதையும் சோதிப்பேன். நான் தேவை என முடிவு செய்து விட்டால் மண்ணையும் விண்ணாக்குவேன், விண்ணையும் மண்ணாக்குவேன். பல்வேறு பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் விளைவுகளாகவே ஒருவன் பீடிகாபுர அகங்காரத்தில், அக்ரஹாரத்தில் அடியெடுத்து வைக்கிறான். என்னுடையவன் என எனக்கு யாரை பிடிக்குமோ அவனை தலைமுடியை பிடித்து பிடிகாபுரத்துக்கு இழுத்து வந்து விடுவேன். என்னுடைய விருப்பம் என்று எவரும் என் பீடிகாபுரம் சமஸ்தானத்திற்கு வர இயலாது. அவர் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும், மிகப்பெரிய யோகியாக இருந்தாலும் சரி, இது உறுதியான சத்தியம். என்னுடைய சக்தியை தெரிந்து கொள்ள நீங்கள் ஆன்மீக தேடுதலில் தீவிர ஆர்வம் கொண்டவராக இருக்க வேண்டும். அதன் பின்னரே என் சக்தி, இரக்கம், கருணை, அன்பு, பாதுகாப்பு, நான் பாவங்களில் இருந்து மீட்பதை நன்கு தெரிந்து கொள்ள முடியும். என் உண்மை ஸ்வரூபத்தை அறிந்து மகிழ்ச்சியுடையுங்கள். இந்த நேரம் மீண்டும் வராது. மனிதனுக்கு தெரிந்த அத்துணை தெய்வ சக்திகளும் என்னுள்ளேயே உள்ளன. எனக்கு யாராவது தட்சிணை கொடுத்தால் அதை 100 மடங்காக நேரம் வரும்போது அழிப்பேன். பணம் தர்மத்தை மீறாமல் சம்பாதிக்கப்பட வேண்டும். ஆசைகள் தர்மத்தை மீறாமல் அனுபவிக்கப்பட வேண்டும். தர்ம செயல்கள் அனுபவிப்பதன் மூலம் மோகம் அழியும். மோகம் அழிந்தால் முக்தி அடைந்து விடலாம். இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டியவை. பரம பாக்கியம் பெற்றவனே மனித பிறவி பெறுகிறான். ஆனால் இறைவனின் அருள் ஒன்றை அவனை சாயின் பாதங்களுக்கு கொண்டு வருகிறது. இந்த வாழ்க்கை நெறிமுறையை நீங்கள் புரிந்து கொண்டாலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவது மிகவும் எளிது. ஒரு நாள் போவது ஒரு யுகமாக தெரியலாம். ஆனால் இவை அனைத்தும் கொஞ்ச காலத்திற்கு மட்டுமே என்பதை தீர்க்கமாக நம்புங்கள். உன்னுடைய மனதில் நான் இருக்கும் போது உனக்கு எந்த ஒரு கவலையும் சலனமும் தேவை இருக்காது. பொறுக்க முடியாத அவதியும் அதை ஒட்டி உன் மனதில் எழுகின்ற கோடல் சிந்தனைகளும் உயிரை மாய்த்துக் கொள்ளும் நினைக்கும் எண்ணமும் என்னை மன வருத்தம் அடைய செய்கின்றன. உனது துக்க குப்பைகளை மூட்டை கட்டி தூர போட்டுவிட்டு எனது பாதங்களை பற்றிக்கொள். நான் அனைவருக்கும் கருணைமயமான அன்னை என்பதையும் நீ புரிந்து கொள். அப்போதுதான் நீ வாழும் இந்த வாழ்க்கை மிகவும் சுபமாக வாழ முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள். மறுபடியும் சொல்கிறேன், எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு காரணத்திற்காகவோ நடக்கிறது என்பதை புரிந்து நடந்து கொள். உன்னுடைய வார்த்தை ஒவ்வொன்றையும் மிகவும் தெளிவாக யோசித்து பயன்படுத்து. சொல்லாத சொல்லுக்கு நீ முதலாளி என்பதை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நடத்து. இப்படிக்கு வாழ்வதற்கு பல காரணங்கள் இருக்க, ஏன் நடந்த துயர நிகழ்வுகளையே நினைத்து
வருந்திக் கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இல்லாத ஒன்றுக்காகவோ நிலைக்காத எண்ணங்களுக்காகவும் ஏன் வருத்தப்படுகிறார்? நான் உன்னிடம் பல முறை கூறிவிட்டேன், நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் செயல்படு என்று. ஏன் இதை மறுபடியும் கூறுகிறேன் என்றால், உன் வருத்தம் உன்னை தடுமாற வைக்கிறது. தடுமாற்றம் உனக்கு பயத்தை கொடுக்கிறது. பயமே உன் முகத்தை இறுக்கமாக்கி பார்ப்பவர்களுக்கு உன்னை ஒரு நோயாளியை போல காட்டிக் கொண்டிருக்கிறது. நம்பிக்கையின்றி ஏன் இப்படி ஒவ்வொன்றையும் மனதிற்கு உகந்தாக ஏற்றுக்கொள்ளாமல் மன உளைச்சல் தரும் விஷயங்களையே தேர்வு செய்து தத்தளிக்கிறார்? நான் அடிக்கடி கூறுவது எதற்கும் கலங்காதே, வருந்தாதே, தைரியமாகவும் நம்பிக்கையுடன் செயல்பட்டு கொண்டே இரு என்று. உன் கோரிக்கைகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும். உன் நேர்மையான செயல்களுக்கும் உழைப்பிற்குமான பலன்கள் என்றுமே வீணாகாது. நிம்மதியும் வெற்றியும் நிச்சயம் உன்னை தேடி வரும். நான் ஒவ்வொரு வினாடியும் உன்னுடன் தான் இருக்கிறேன். நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா? உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது. என் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. உன்னுடனே இருக்கிறேன். எவ்வளவு கஷ்டங்கள் நீ அனுபவித்தாலும் எதுவும் உன்னை எதுவும் செய்ய போவதில்லை. நான் உன்னுடன் இருக்கும் போது உனக்கு தோல்வியே இல்லை. நான் உன் எதிர்காலத்தை பார்த்து பார்த்து உருவாக்கி வைத்துள்ளேன். அதில் எப்படி மற்றவர்களை உள்ளே விடுவேன்? யார் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், கடைசியில் வெற்றி பெறுவது நீ என்பதை எப்போதும் மறக்காதே. உனக்கான காலமும் நேரமும் உன் அருகில்தான் உள்ளது. எனக்கு தெரியும் நீ யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை என்று. நடந்ததை நினைத்து நீ வருந்தாதே. நீ நல்ல பெயருடன் நிம்மதியான வாழ்க்கையை வாழப் போகிறாய். இது நிஜம், சத்தியம். உன் வேண்டுதல் வீண் போகவே இல்லை. அதற்கு பதில்கள் கூடிய விரைவாக உன்னை வந்து சேரும். அதுவரை உன் பிரார்த்தனை செய்து கொண்டே இரு. உன்னை கண்காணித்து வருகிறேன். உன் தேவையை பூர்த்தி செய்வேன் மகனே. மனம் தளராது விழிப்புடன் இருந்து வா. என் மீது நீ கொண்ட நம்பிக்கை வீண் போகாது. இந்த உலகின் அனைத்திலும் நான் இருக்கிறேன். நானே அனைத்துமாய் இருக்கிறேன். படைத்தல், காத்தல், அழித்தல் முத்தொழிலையும் நானே செய்கிறேன். உனக்கு தயக்கமே வேண்டாம். நீ எங்கும் அழைத்தாலும் நான் அங்கும் வருவேன். என் அப்பா எனக்கு எல்லாம் தருவார், என் தந்தை என்னை பார்த்துக் கொள்வார் என்று மனதில் நினைத்து உருகி நிற்கும் உன்னை பார்க்கும் போது என் அடிவயிறு கலங்குகிறது. உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் என்னை பார்த்தால் அவை இந்த உலகத்தை விட அல்லவா பெரிதாக இருக்கிறது. உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைந்து கொண்டு வாழ்க்கையை நடத்துகிற என் மகளே, உன்னை நினைத்து நான் நிச்சயமாக பெருமைப்படுகிறேன். நாள்தோறும் சிக்கல்கள், குடும்பத்தில் பிரச்சனை, நிராகரிப்பு. என்றைக்கு என் பிரச்சனையை தீர்த்து வைப்பாய் என்று ஏக்கத்தோடு என்னை பார்த்து ஓசையின்றி உள்ளத்தால் நீ அழுவதை காணும் போதெல்லாம் நான் மெழுகை விட மேலாக உருகிக் கொண்டிருக்கிறேன். என் கண்களில் இருந்து ஆராய் பெருகும் சூடான நீரினால் உன் கர்ம வினைகளை கழுவிக் கொண்டிருக்கிறேன். உன்னை எப்படி மறப்பேன் நான்? உன் வேண்டுதலை கேட்பெல்லாம் எப்படி இருப்பேன் நான்? உன்னை மறந்து யாருக்கும் நான் அருள் புரிய
போக மாட்டேன். என் செல்ல மகளே, உன் மனக்குமுறல்கள் என்னை அசைக்கும் போது நான் நிம்மதியாக உறங்குவேனா என்ன? நிதானமாக இருப்பது எப்படி? உன் மனதில் குறைகளை புரிந்து கொள்ள முடியாத மனித ஜென்மங்கள் மத்தியில் நீ படுகிற அவஸ்தை மற்றவர்களுக்கு புலப்படாது. நீ அவர்களை பற்றி கவலைப்படாதே. உன்னிடம் கை நீட்டி வாழும் அளவுக்கு உன்னை வைத்திருப்பேனே தவிர நீ சென்று அவர்கள் வீட்டு வாசலில் நிற்குமாறு வைத்திருக்க மாட்டேன். என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் துவங்கிவிட்டேன். உன்னை சுத்தமாக்கிக் கொண்டிருக்கிறேன். இப்போது நீ கரம் பிடித்து என்னுடன் வந்து கொண்டிருக்கிறாய். நீ எங்கு இருந்த போதும் உன்னுள் இருக்கும் கவலைகளை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் உதடுகளில் புன்னகையுடன் இருக்கிறாய். அது தரும் நம்பிக்கையை வேறு எதுவும் தராது என்று இருக்கிறாய். சுற்றி உள்ளவர்களையும் மகிழ்ச்சியாக இருக்க செய்கிறாய். விடியலுக்காக காத்திருக்காமல் சுற்றி உள்ள மற்றவர்களின் விடியலுக்காக துணையாக இருக்கிறாய். உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரக்தி அடையாமல் இருக்கும் நீ அவர்களே வியக்கும் அளவுக்கு வளர்ந்து அவர்கள் முன் வந்து நிற்பாய். என் கண்மணியே, என் கருணை பார்வை உன் மீதே எப்போதும் இருக்கிறது. அதை முழுமையாக நீ நினைவில் வைத்துக்கொள். பிறகு நடப்பவை எல்லாம் நன்மைக்கே என்று உனக்கு நன்றாகவே தெரியும். ஒரு முறை மோசமான வழியில் துடித்துக் கொண்டிருந்தேன். என் வாழ்வு துயரத்தில் இருந்தது. அந்த துயர பொழுதில் இந்த நூலை என் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டேன். அடடா, என்ன ஒரு சுகம்! கடவுளே இறங்கி வந்து என்னை பாதுகாப்பதாக உணர்ந்தேன். இதுதான் சச்சரிதையின் உன்னதம், மகிமை, பிரதானம். அதை நீங்கள் படிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் கஷ்ட காலங்கள் என்பது காணாமல் போய்விடும். நான் உன்னை சுற்றி நின்று உன்னை காத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நான் சொன்னாலோ நீ உணரப்போவது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான். நீ முழுமையாக உணர வேண்டும் என்றால் அந்த சச்சரிதத்தை எடுத்து படி. அதற்கு எந்த ஒரு காலமும் நேரமும் தேவையில்லை. எப்படி இருக்க வேண்டும் என்றும் அவசியம் இல்லை. உன் மனது தூய்மையாக இருந்தால் போதும். உன் மனது தூய்மையாக வைத்துக் கொண்டு நீ அதை படித்தால் மட்டுமேதான் உனக்கு அதில் இருக்கும் அனைத்து வார்த்தைகளும் விளங்கும். உன்னுடைய மனம் எவ்வளவு தடுமாறுதலாக இருக்கிறது என்று அந்த சச்சரிதையை படிக்கும் போது உனக்கு தெரியும். உன் காத்திருப்பு எனக்கு தெரியும். நல்ல ஒரு விடியலுக்காக நீ நம் வாழ்க்கையிலும் ஒரு அதிசயம் நடந்து விடாதா என்று அந்த ஏக்கத்தோடு காத்திருக்கிறார். அது அனைத்துமே எனக்கு தெரியும். நான் இதை அனைத்தும் முழுமையாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை மனதில் வைத்துக் கொள். இது என்றைக்காக இருந்தாலும் முடிய போகிற ஒரு விஷயம் என்பதை மனதில் வைத்துக்கொள். தேவையில்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகி விடாதே. அந்த மன உளைச்சல் ஒரு மனிதனை மரண திருவாயில் கொண்டு செல்லும் அளவிற்கு விடாப்பிடியான ஒரு விஷம். அதை நிறுத்திவிடு. மன கஷ்டம் வேண்டாம். அனைவருக்கும் ஒரு விதமான மன கஷ்டம் இருக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் அதை அவரவர் கையாளும் முறையில்தான் அவர் வாழ்க்கையை அடங்கி உள்ளது. இப்படி இந்த வாழ்க்கை ஒவ்வொருவர்களுக்கும் மிக பெரிய பரிசு. இந்த பரிசை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள் என்பதில்தான்
உங்கள் ஆத்மாவின் நிலை இருக்கிறது. என்னவென்றால் நீ, அதாவது உன் ஆத்மா உன்னுடைய உடலை விட்டு பிரியும் போது குறைந்தபட்சம் 2 மனிதர்களாவது மனமாற வருத்தப்பட வேண்டும். அதாவது உன் மனைவியும் பிள்ளைகளையும் தவிர. ஒரு வழியாக இவன் சென்று விட்டானே என்று பெருமூச்சு விடவே கூடாது. ஏனென்றால் அப்போதுதான் அந்த ஆத்மாவுக்கு நாம் செலுத்தும் ஒரு மரியாதை என்று கூட கூறலாம். கடவுள் கொடுத்த இந்த உடலை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? நீ இந்த உடலை வைத்து ஒருபோதும் பொய் கூறவே கூடாது. யாருக்கும் தீங்கு நினைக்கவே கூடாது. யார் மேலும் பொறாமைப்படவே கூடாது. அது மட்டுமில்லாமல் பேராசை அறவே ஆகாது. ஏனென்றால் இன்று பேராசையால் இழந்தவர்கள் பல பேர் உள்ளனர்கள். அந்த ஒரு வழியில் நீயும் சென்றுவிட கூடவே கூடாது. எப்பொழுதும் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு மனதிடம் உங்களுக்கு வேண்டும். நீ அழுதாலும் சிரித்தாலும் என்னை திட்டினாலும் உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அது போலவேதான் நீயும் இருக்க வேண்டும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை என்ன வேண்டாலும் கூறட்டும், எவ்வளவு வேண்டுமானாலும் திட்டட்டும். ஆனாலும் நீங்கள் ஒருபோதும் அவர்களுக்கு தீயதை செய்ய வேண்டும் என்று மனதார நினைக்க கூட கூடாது. அப்படி நினைப்பவர்கள் என் பிள்ளையாக இருக்க மாட்டார்கள். எது வந்தாலும் அதை சிரித்த முகத்துடன் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் தான் இருக்கிறது உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க போகும் மிகப்பெரிய யுக்தி. அந்த யுக்தியை கையாள்வதற்கு எப்படி கையாள வேண்டும் என்று தெரியாமலே பல மனிதர்கள் மண்ணிற்கடியில் சென்று விட்டார்கள். நீயும் அப்படி இருக்கக்கூடாது. உன்னுடைய கர்ம வினைகள் தரும் ஒரு சில பிரச்சனைகளை நீ ஏற்றுதான் ஆக வேண்டும். அதற்காக அதுவே நிலையானது என்று நீ நம்பக்கூடாது. அது மட்டுமல்ல, எதையுமே இதுதான் நமக்கு நிரந்தரம் என்று முடிவெடுக்கவே கூடாது. ஏனென்றால் இந்த உலகத்தின் நிலையானது என்று எதுவுமே இல்லை. எதுவாக இருந்தாலும் கொஞ்ச காலம்தான். நிச்சயமாக இதுவும் கடந்து போகும். அனைவரும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் செல்பவர்கள் தான். ஏன் இந்த உடல் கூட உனக்கு சொந்தம் இல்லாததுதான். இந்த உடல் உனக்கு நிரந்தரம் இல்லை. எப்போது வேண்டுமானாலும் இந்த உடலை விட்டு உன்னுடைய ஆத்மா பிரியும், எந்த நொடியிலும். ஆகையால் இருக்கும் வரை உன் உடலையும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் நீ சந்தோஷமாக பார்த்து கொள்ள வேண்டும். உன் உடலை நீ பார்த்து கொள்ள வேண்டியது மிகவும் பெரிய விஷயம். அதை நீ மேலும் மேலும் மிக சரியாக காத்து கொள்ள வேண்டும். உன் உடம்பிற்கு எது தேவையோ அதை மட்டுமே நீ எடுத்துக்கொள்ள வேண்டும்.
அதை ஒருபோதும் நீ தவிக்க விடக்கூடாது. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சி என்ற பழமொழியை யோசித்துக் கொள்ளுங்கள். நல்லதோ கெட்டதோ சிறிதாக இருந்தாலும் சிறிதுதான், பெரிதாக இருந்தாலும் பெரிதுதான். அந்த அளவை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிடமும். இங்கு இருக்கும் பல பேருக்கு பிரச்சனை எதனால் வருகிறது என்றால் தங்களுடைய உடம்பில் ஏற்படுகிற ஒரு சில பிரச்சனைகளால் மட்டும்தான். உடம்பில் ஏற்படக்கூடிய ஒரு சிறிய பாதிப்பு கூட ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாத அளவிற்கு அது பிரச்சனை தரக்கூடும். ஆகையால் உடலில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு மனிதனால் மட்டுமே தீர்க்கமாக யோசிக்க முடியும், தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட முடியும், நேர்கொண்ட பார்வையுடன் நடக்க முடியும். நன்றாக யோசித்து பாருங்கள். நீங்கள் சிறு வயது குழந்தையாக இருக்கும் பொழுது உங்களுடைய புத்தியும் மனமும் எவ்வாறு செயல்பட்டது என்று, இப்போது எவ்வாறு செயல்படுகிறது என்று யோசித்து பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் வித்தியாசத்தை உணர்வீர்கள். நீங்கள் அன்றைக்கு ஒரு பொம்மையை வைத்து விளையாடி இருப்பீர்கள். அந்த பொம்மைக்கு உயிர் இருக்கிறது என்று நினைத்து அதற்கு தினமும் நீங்கள் உணவு கொடுப்பீர்கள். அதை நோகடிக்க மாட்டீர்கள். அதை ஒரு உயிர் உள்ள ஜீவன் போல அதை பார்த்துக் கொள்வீர்கள். அதை தினமும் உபசரிப்பது, குளிக்க வைப்பது, இவ்வாறு அந்த பொம்மைக்கு நீங்கள் அனைத்து நல்ல விஷயங்களையும் செய்வீர்கள். ஆனால் இன்று அது வெறும் ஒரு பொம்மைதானே என்று தூக்கி எறிந்து விடுகிறீர்கள். அதுபோல்தான் உங்களது உடலும். அப்பொழுது ஒரு பொம்மைக்கே உயிர் இருக்கிறது என்று அதை பார்த்து பார்த்து வைத்த நீங்கள் இப்பொழுது ஒரு பொம்மையை கண்டுக்க முடியாத அளவிற்கு இருக்கும் நீங்கள் உங்கள் உடலையா கவனித்துக் கொள்ள போகிறீர்கள்? நிச்சயமாக இல்லை. ஆகையால் உங்கள் உடலிற்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுங்கள். அப்பொழுதுதான் ஒரு மனிதன் பிறவி பயனை அடைய முடியும் என்று அந்த பரமாத்மா கடவுள் கூறியிருக்கிறார். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை நீங்கள் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்று யோசிப்ப உங்கள் உடல் மிக சரியான சூழ்நிலையில் இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் அதை கவனிக்க வேண்டும். நீங்கள் ஒரு பொருளை எவ்வளவுக்கு எவ்வளவு நேசித்து அதை செயல்படுத்துகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது உங்களை காப்பாற்றும். இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உயிர் இல்லாத பொருட்களுக்கும் உயிர் கொடுங்கள். அதை ஒரு உயிராக மதியுங்கள். அதற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்கள். அந்த பொருள் எத்தனை வருடங்கள் ஆனாலும் உங்களுடன் நீடூடி உழைக்கும். பொருளுக்கு தகுந்த மரியாதை இல்லை என்றால் உங்கள் நிழலும் உங்களை மதிக்காது என்பது பழமொழி. ஆகையால் அதை புரிந்து செயல்படுங்கள். இன்று முதல் இப்படிக்கு உன் சாய் அப்பா. அல்லாஹ்